வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபேண்டசி கிரிக்கெட் டுடே. இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஐபிஎல்லோட 22nd மேட்ச்க்கான ட்ரீம் 11 டீம்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் கம்யூனிட்டி டேப்பில் ஓல்டு யூஸ்ஃபுல் வீடியோஸ்க்கான ட்ரீம் 11 ரிலேட்டடான வீடியோஸ்க்கான லிங்க் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். ஜஸ்ட் வாக் த்ரூ பண்ணி பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோவை நீங்கள் ஃபைன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அண்ட் தென் இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மெயினாக இன்னொரு விஷயத்தை நான் சொல்லணும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஷார்ட்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ட்ரீம் டீமை அனலைஸ் பண்ணி வந்து வீடியோ போட்டுட்ருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அது என்னோட டீம் அப்படின்ற மாதிரி தப்பாக நினச்சிக்கிறாங்க. ஸோ தட் ஒரு மேட்ச்சில் ஒரு ட்ரீம் டீம் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா அதுதான் வந்து அந்த பர்டிகுலர் மேட்ச்க்கான பெஸ்ட் டீம். எஸ், ஸோ தட் அந்த பர்டிகுலர் டீமை நான் எடுத்து ஏன் அனலைஸ் பண்ணுறேன் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மேட்ச் வந்து இப்படி போயிருக்கு அப்படின்ற பட்சத்தில் இந்த மாதிரி தான் ட்ரீம் டீம் வந்து வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு ஜஸ்ட் அனலைஸ் தான் பண்ணுறேன். ஸோ தட் அது வந்து மேபி அப்கமிங் மேட்சஸ்க்கு வந்து நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுனால தான். ஸோ தட் அதை வந்து நிறைய பேர் வந்து ஓகே உன் டீம்னு சொல்லிட்டு நீ வந்து நிறைய போய் சொல்கிற அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணுறாங்க. பட் ஜஸ்ட் அனலைஸ் வீடியோ தான். என்னோட வீடியோ இன்கேஸ் நான் அந்த மாதிரி என்னோட பெஸ்ட் டீம் வந்துச்சு அப்படின்னா அதுக்கு தனியாக வீடியோவே வந்து நான் போட்டுருவேன். இந்த மாதிரி ஷார்ட்ஸ் வந்து போட மாட்டேன். ஸோ தட் அனலைஸ் வீடியோ தான் அப்படின்றதுக்காக தான் மெயினாக இதில் நான் மென்ஷன் பண்ண விரும்புகிறேன். ஸோ தட் எவ்ரி மேட்ச்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 6 டீம்ஸ் வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம். இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். 6 டீம்ஸ்க்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா கேப்டன் வைஸ் கேப்டன் சஜஷன் அண்ட் தென் அந்த பர்டிகுலர் டீமை வந்து எந்த காண்டஸ்ட்டில் நீங்கள் கொண்டு போய் விளையாடலாம் அப்படின்ற ஒரு காண்டஸ்ட் சஜஷன் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ தட் நாளைக்கு நடக்க போகிற மேட்ச்க்கான ஃபஸ்ட் டீம் வந்து பார்த்திங்கன்னா இதுதான். ஃபஸ்ட் டீமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா யாரெல்லாம் நீங்கள் கேப்டன் வைஸ் கேப்டன் சூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இந்த 6 பேர்லேருந்து யாராவது 2 பேர் சூஸ் பண்ணி இந்த பர்டிகுலர் டீமை நீங்கள் ஹெட் டு ஹெட் அண்ட் தென் ஸ்மால் லீக்ல ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒர்க் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த நாளைக்கு 10 ரன் விளையாடினார்னா எடுத்துக்கோங்க. இல்லை அப்படின்னா அதுக்கு ஈக்குவலாக ஒரு பிளேயர் பவுலர் வந்து உள்ள வருவார், நீங்கள் அவர் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி பங்களாதேஷ் பிளேயரும் வந்து அவைலபிளாக வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அவர் வந்தார் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களோட பிளேயர்ஸ் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் இந்த பர்டிகுலர் டீம்ஸ்லாம் வந்து அப்படியே உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா எந்த அஷ்யூரிட்டியும் வந்து கிடையாது. உங்களோட கிரிக்கெட்டிங் நாலேஜ் படி இதெல்லாம் வந்து ஒரு சாம்பிள் டீம்னு சொல்லிட்டு கன்சிடர் பண்ணி நீங்கள் உங்களோட ஃபைனல் எடிட்டை ட்ரீம் 11 கொண்டு போய் விளையாடுங்க அப்படின்றது தான் வந்து என்னோட சஜஷன். எஸ், அதே மாதிரி அன்அனௌன்ஸ்டு பிளேயர் வந்தாங்க அப்படின்னா அதுக்கு ஈக்குவலாக ஒரு பிளேயர் வந்து உள்ளே எடுத்துக்கோங்க. எஸ், ஸோ தட் இது வந்து செகண்ட் டீம். செகண்ட் டீமில் நீங்கள் யாரெல்லாம் கேப்டன் வைஸ் கேப்டன் சூஸ் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா இந்த 7 பேர் இருந்து யாராவது 2 பேர் கேப்டன் வைஸ் கேப்டன் சூஸ் பண்ணி இந்த பர்டிகுலர் டீமை நீங்கள் கிராண்ட் லீக்ல ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு கூட்டத்துக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இவருக்கு பதிலாக தோனி கூட இங்கே நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஒஸ்ட் கேஸ்க்கு வந்து விக்கெட்ஸ் நிறைய போச்சு சிஎஸ்கே சைடு அப்படின்னா டோனி வந்து விளையாடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்போ நீங்கள் வந்து சால்ட்டுக்கு பதிலாக வந்து டோனியை ட்ரை பண்ணலாம் இந்த பர்டிகுலர் டீமில். அதே மாதிரி இந்த 4 பேரையும் வந்து ஷஃபிள் பண்ணி நீங்கள் இதே டீமை மல்டிபிள் டீமாக வந்து கன்வெர்ட் பண்ணி கிராண்ட் லீக்ல ட்ரை பண்ணி பாருங்கள். எஸ், தேர்ட் டீம் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். தேர்ட் டீமில் யாரெல்லாம் நீங்கள் கேப்டன் வைஸ் கேப்டன் சூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேலேருந்து யாராவது 2 பேர் கேப்டன் வைஸ் கேப்டன் சூஸ் பண்ணி இந்த பர்டிகுலர் டீமை நீங்கள் வந்து ஹெட் டு ஹெட் அண்ட் தென் ஸ்மால் லீக் அண்ட் தென் மினி கிராண்ட் லீக்ல ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு கூட வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ ஃபோர்த் டீம் வந்து பார்த்திங்கன்னா இதுதான். ஃபோர்த் டீமில் நீங்கள் கேகேஆர்லேருந்து யாராவது 2 பேர் கேப்டன் வைஸ் கேப்டன் சூஸ் பண்ணி இந்த பர்டிகுலர் டீமை ஹெட் டு ஹெட் ஸ்மால் லீக் அண்ட் தென் மினி கிராண்ட் லீக்ல ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஒரு கூட வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அண்ட் தென் ஃபிஃப்த் டீம் வந்து பார்த்திங்கன்னா இதுதான். ஃபிஃப்த் டீமில் நீங்கள் கேகேஆர்லேருந்து ஒருத்தரை வந்து கேப்டனாகவும் சிஎஸ்கேலேருந்து ஒருத்தரை வந்து பார்த்திங்கன்னா வைஸ் கேப்டனாகவும் ட்ரை பண்ணி இந்த பர்டிகுலர் டீமை மினி கிராண்ட் லீக்ல ட்ரை பண்ணுங்கள். மினி கிராண்ட் லீக் போகும்போது சேஃப் கேப்டன் வைஸ் கேப்டன் பிக்கோடையும், கிராண்ட் லீக் போகும்போது வந்து பார்த்திங்கன்னா ரிஸ்கான கேப்டன் பிக் அண்ட் தென் வைஸ் கேப்டன் பிக்கோடையும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். சிக்ஸ்த் டீம் வந்து பார்த்திங்கன்னா இதுதான். சிக்ஸ்த் டீமில் நீங்கள் சிஎஸ்கேலேருந்து யாராவது ஒருத்தர் வந்து பார்த்திங்க அப்படின்னா கேப்டனாகவும் அண்ட் தென் கேகேஆர்லேருந்து யாராவது ஒருத்தர் பார்த்திங்க அப்படின்னா வைஸ் கேப்டனாகவும் ட்ரை பண்ணி இந்த பர்டிகுலர் டீமை மினி கிராண்ட் லீக் அண்ட் தென் கிராண்ட் லீக்ல ட்ரை பண்ணுங்கள். ஸோ மினி கிராண்ட் லீக் போகும்போது சேஃபான கேப்டன் வைஸ் கேப்டன் பிக்கோடையும், கிராண்ட் லீக் போகும்போது ரிஸ்கான கேப்டன் வைஸ் கேப்டனையும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த டீம்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த அளவுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றத மறக்காமல் அந்த வீடியோக்களை கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் நம்மளோட சேனல் வீடியோஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லைன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் ட்ரீம் 11 உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் மறக்காமல் இந்த வீடியோக்களை கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். அந்த ஃபேண்டசி கிரிக்கெட் டுடே நம்மளோட சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் கைஸ், பை.